வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் அண்மை செய்திகளில் என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலில் திடீர்னு மறுபடியும் போர் மேகம் சூழ்கிறது. ஹெஸ்புல்லா மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகிறார்கள். அந்த ஃபத் சுக்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டர் இறந்து போனார் பார்த்தீங்களா, அதுக்கு எதிர் நடவடிக்கையாக ஹெஸ்புல்லா தாக்குதலை தொடங்க இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளெல்லாம் பார்க்குறோம். அது என்னன்ற செய்தியை தான் இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. இன்றைக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி காலை ஜிஎம்டி படி 4 மணி. ஜிஎம்டி படி 4 மணி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்திய நேரப்படி 9:30 மணின்னு சொல்லலாம். சரியா? நம்ம இந்திய நேரப்படி காலைல 9:30 மணின்னு சொல்லலாம். இல்லை இஸ்ரேலோட டைம்னால் இன்னொரு 3 மணி நேரம் பின்னாடி தள்ளிக்கலாம். நீங்கள் ஒரு காலையில் 6 மணி போல் நெதன்யாஹு என்ன பண்ணியிருக்காரு, மொத்த ஆர்மி அஃபீஷியல்ஸையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த தாக்குதலுக்காக அவர்கள் எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகுவது போல தெரிகிறது. அதனால் நம்ம உடனடியாக நமது தரப்பு ஐஏஎஃப் இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸை வச்சு தாக்குதலை தொடங்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், சுமார் 300 இடங்களில் லெபனானின் தெற்கு லெபனானில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராக்கெட் லான்ச்சர்ஸை தாக்கியிருக்கிறாங்க. யார்? இஸ்ரேலின் விமானப்படை தாக்கியிருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் இன்றைக்கி காலையில் பதிவாயிருக்கு. எதனால் இந்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நேற்று நள்ளிரவில் லெபனான் இஸ்ரேலோட இராணுவ தளங்களில் ஒரு 300 ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறாங்க. 1, 2 ஏவலை ஒரு 300 ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறாங்க. ஆனால் பெஞ்சமின் நெதன்யாஹு எப்பவும் போல் இதில் ஒன்றும் பெரிய சேதம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு வழக்கம் போல் அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. லெபனான் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களது தாக்குதல்கள் அனைத்தும் துல்லியமான தாக்குதல்கள், அனைத்தும் வெற்றிகரமான தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் அவர்கள் அந்த ராக்கெட் ஏவுதளங்களை போய் தாக்கியிருக்கிறாங்க. சுமார் ஒரு 300 இடங்களில் பதிலுக்கு இவங்களும் போய் தாக்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பென்குரியன் ஏர்போர்ட்டில், அதாவது டெல் அவீவில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ளைட் ஷெடியூல்ஸ் எல்லாம் மாற்றியிருக்கிறாங்க. ஏன்னா விமானங்கள் தாக்கப்படலாம் அப்படின்ற அச்சம் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் மாற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த இஸ்ரேலுக்கும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு நாடு முழுவதும் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ இதை தொடர்ந்து ஜோ பைடன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உடனடியாக இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்ளும் உரிமை முழுமையாக இருக்கிறது, அதனால் அந்த முயற்சியில் அமெரிக்கா எப்போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். ஸோ ஒரே நாள் காலையில் பரபரப்பு அதிகமாக கூடிவிட்டது. இதை தொடர்ந்து ஈரான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஈரானின் இராணுவ கமாண்டர் தான் கொல்லப்பட்டவர். ஆனால் ஈரான் இன்னும் பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவே இல்லை. ஹமாஸின் தலைவர் ஒருத்தரையும் கொண்டுட்டாங்க.
அவருக்கு அதுக்கான நடவடிக்கையும் இன்னும் ஹமாஸும் எதுவும் எடுக்கலை. ஹெஸ்புல்லா மட்டும்தான் இப்போதைக்கு தங்களுடைய நடவடிக்கையை துரிதப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த சம்பவங்களின் பின்னணியில் பார்த்தோம்னா ஏற்கனவே காசா பகுதியில் இருந்த மக்கள் வந்து மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் தரப்பில் ஒரு 1200 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பதிலடி கொடுக்குறேன்ற பேர் வழியில், ஏன்னா அந்த 1200 பேர் யாருன்னா வெறும் இராணுவத்தை சார்ந்தவர்கள், பொதுமக்கள்லாம் இல்லை. பொதுமக்களில் ஒரு 200 சொச்சம் பேரை வந்து ஹாஸ்டேஜாக தான் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. ஆனால் கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் இராணுவத்தை சேர்ந்தவர்கள். பதிலுக்கு நான் தாக்குதல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் இஸ்ரேல் போய் ஹமாஸோட வீரர்களெல்லாம் கொண்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கொள்ளலை. அதற்கு பதிலாக இன்றைய தேதி வரை சுமார் 40,000 பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 40,000 பேரில் பெரும்பான்மையானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஏன் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒரு காரணமும் கிடையாது. அவர்களை ஒழிச்சு கட்டியாச்சுன்னா அடுத்த தலைமுறை இல்லாமல் போயிடும். குழந்தைகள் 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை பூரா கொண்டுட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைன்னு ஒன்று வளர்ந்து வந்து இந்த விடுதலை பெற்ற பாலஸ்தீனம் கேட்க மாட்டாங்க, கேட்குறதுக்கு ஆள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நோக்கம். இன்னொன்று, பெண்களை கொன்று விட்டால் அவர்கள் கர்ப்பமாகி மேலும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்படின்றதுக்காக பெண்களையும் கொல்வது, அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களை பார்த்து கொல்வது. ஒரு குண்டில் 2 உயிர் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்லோகனே போட்டுட்டு தெரிஞ்சாங்க. எப்படி டிஷர்ட்டில் இந்த கிராஸ் ஒயர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு இந்த டெலஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு அந்த சிம்பலை போட்டு ஒரு இஸ்லாமிய பெண் நிற்கிற மாதிரி அந்த புர்காவோடு போட்டு அவங்க அந்த அம்மாவோட நெஞ்சை குறி வச்சு சுடுற மாதிரி ஒரு அந்த படத்தை போட்ட டிஷர்ட்லாம் போட்டு 1 bullet 2 lives அப்படின்னு அவனுங்க கேம்பெயின் பண்ணாங்க. யார்? இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த ஜியானிஸ்டுகள் பூரா சேர்ந்து இப்படி ஒரு கேம்பெயினே நடத்துகிறாங்க. 1 bullet 2 lives, ஒரு குண்டில் 2 உயிர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள். 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு படுகொலை. இந்த படுகொலையை தொடர்ச்சியாக இஸ்ரேல் செஞ்சு கொண்டே இருக்குது. பத்தாத குறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியில் ஹமாஸின் செயல்பாடுகள் இல்லாத பகுதியாகிய வெஸ்ட் பேங்க்லேயும் போய் இந்த வேலையை பண்ணுறாங்க. அங்கேயும் போய் படுகொலைகள் நடத்தப்படுகிறது. இந்த காசா பகுதி வந்து முழுக்க தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே வந்து கட்டடங்களே கிடையாது, ஒரு கட்டடம் கூட கிடையாது. மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கு, சர்ச்சுகள் இடிக்கப்பட்டிருக்கு, பள்ளிகள் இடிக்கப்பட்டிருக்கு, கல்லூரிகள் இடிக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அந்த பகுதியில் வாழ்வதற்கே தகுதியில்லாத இடமாக அந்த இடத்த மாற்றுறது தான் இந்த ஒரு வருஷத்தில், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஏன்னா இப்போவே ஆகஸ்ட் முடிய போகுது, செப்டம்பர் ஒரு மாதம் தான். செப்டம்பர் முடிஞ்சதுன்னா ஒரு வருஷம் முடிஞ்சே போச்சு. ஒரு வருஷமாக இந்த படுகொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. உலக நாடுகள் அனைத்தும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சோகமான ஒரு செய்தி. இந்த மக்கள் ஏற்கனவே அவர்கள் வந்து ஒன்றும் பெரிய பங்களாலெல்லாம் வாழ்ந்துட்டு இல்லை, அவங்க ஏற்கனவே அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இருந்த வீடுகளையும் இப்போ மொத்தமாக இடிச்சிட்டாங்க. காசா பகுதியில் எல்லோருமே அகதிகளாக மாற்றி விடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டிலேயே ஒருத்தங்க குடியிருக்க வீடு வாசல் இல்லாமல், மருத்துவம் பார்க்க வைத்தியசாலை இல்லாமல், மருத்துவ சாலை இல்லாமல், படிக்கிறதுக்கு பள்ளிகள் இல்லாமல், கல்லூரிகள் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அமெரிக்கா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றமே வராதா அப்படிங்கிறது கடந்த 11 மாதங்களாக இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போதைக்கு வேறு எதுவும் புதுசாக அப்டேட் வரலைன்றதுனால தான் நம்ம இஸ்ரேலை பற்றி இப்போ அடிக்கடி போட முடியல. இன்றைக்கி இந்த ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்ன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ப்ளஸ் வந்து அதுக்கு எதிராக இஸ்ரேல் போய் லெபனானின் தெற்கு பகுதிகளில் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. நெதன்யாஹு அதிகாலையில் சுமார் இஸ்ரேல் நேரப்படி ஒரு 6 மணிக்கெல்லாம் காலையிலேயே வந்து அவசர கூட்டம் கூட்டி எல்லா இராணுவ அதிகாரிகளையும் கூட்டு பேசியிருக்கிறாருன்ற செய்தியை பார்க்குறோம். பென்குரியன் ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட மூடப்பட்ட நிலைக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். ப்ளஸ் வந்து மொத்த இஸ்ரேலுக்கும் 48 மணி நேரம் எமர்ஜென்சி அவசர நிலையை அறிவிக்கப்பட்டிருக்கு. அவசர நிலையை அறிவிக்கப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட கர்ஃப்யூ மாதிரி தான், யாரும் வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி
அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். தொடர்ச்சியாக லெபனான் என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஈரான் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? ஏன்னா ஈரானுக்கு வந்து ஒரு அதிகாரியை கொண்டிருக்காங்க, அவங்களோட தூதரகத்தை தகர்த்து இருக்கிறாங்க. ஹமாஸோட லீடர் ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்திருக்கிற நேரத்தில் அவரையும் கொண்டு இருக்காங்க. இப்படி ஈரானை வந்து ஒரு பொருட்டாக மதிக்காதது போல் அந்த நாட்டுக்குள்ளே போய் இவங்க தொடர்ந்து இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கான பதிலடி என்ன அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.